வணக்கம் நண்பர்களே. குளிர்காலம் வந்ததும் உங்கள் ஜன்னலோரம் இருக்கும் அழகான ஜெரேனியம் செடி திடீரென்று மஞ்சள் நிறமாகி இலைகளை உதிர்க்க ஆரம்பித்து விட்டதா? உங்கள் செடி இறந்து விடுமோ என்று பயப்படுகிறீர்களா? கவலை வேண்டாம். பலரும் இந்த பிரச்சனையை சந்திக்கிறார்கள். ஆனால் இதற்கொரு எளிய தீர்வு இருக்கிறது. டிசம்பர் மாதத்தில் நீங்கள் உங்கள் செடிக்கு கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. அதை மட்டும் சரியாக கொடுத்தால் உங்கள் செடி வசந்த காலத்தில் முன்னை விட அழகாக பூத்துக் குலுங்கும். அந்த ரகசியம் என்ன என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கப் போகிறோம். அதனால் வீடியோவை இறுதி வரை பாருங்கள். முதலில், டிசம்பர் மாதம் ஜெரேனியம் செடிகளுக்கு ஏன் இவ்வளவு கடினமானது என்பதை புரிந்து கொள்வோம். ஜெரேனியம் ஒரு வெப்பமண்டல தாவரம். ஆனால் டிசம்பரில் நாட்கள் குறுகியதாகி சூரிய ஒளி மிகவும் குறைவாக கிடைக்கிறது. இது செடியின் வளர்ச்சி சுழற்சியை பாதிக்கிறது. இந்த காலகட்டத்தை ஜெரேனியத்தின் ஓய்வு காலம் என்று சொல்லலாம். இந்த நேரத்தில் செடியின் வளர்ச்சி வேகம் குறைகிறது. அதன் தேவைகளும் முற்றிலும் மாறிவிடுகின்றன. நாம் வழக்கமாக கோடை காலத்தில் கொடுக்கும் அதே கவனிப்பை குளிர்காலத்தில் கொடுத்தால் அதுவே செடிக்கு பிரச்சனையாகிவிடும். அதனால்தான் இலைகள் மஞ்சள் நிறமாகி உதிர்கின்றன. இது ஒரு நோயின் அறிகுறி அல்ல, மாறாக மாறும் சூழலுக்கு செடி காட்டும் எதிர்வினை. பலரும் செய்யும் முதல் பெரிய தவறு அதிகமாக தண்ணீர் ஊற்றுவது. குளிர்காலத்தில் செடியின் வளர்ச்சி மெதுவாக இருப்பதால் அதற்கு குறைவான தண்ணீரே தேவைப்படும். ஆனால் நாம் வழக்கம் போல தண்ணீர் ஊற்றும்போது மண் தொடர்ந்து ஈரமாகவே இருக்கும். இது வேர்கள் அழுகிப் போவதற்கு வழிவகுக்கும். வேர்கள் அழுகிவிட்டால் செடியால் மண்ணிலிருந்து ஊட்டச்சத்துக்களையோ அல்லது தண்ணீரையோ உறிஞ்ச முடியாது. இதன் முதல் அறிகுறிதான் இலைகள் மஞ்சள் நிறமாகி தொய்வடைந்து பின்னர் உதிர்வது. உங்கள் செடியின் இலைகள் இப்படி இருந்தால் உடனடியாக மண்ணின் ஈரப்பதத்தை சரிபார்க்கவும். மண்ணின் ஈரப்பதத்தை சரியாகச் சரிபார்ப்பது எப்படி? உங்கள் விரலை சுமார் 1 அங்குலம் அல்லது 2 அங்குலம் ஆழத்திற்கு மண்ணில் நுழைத்துப் பாருங்கள். மண் உலர்ந்ததாக உணர்ந்தால் மட்டுமே தண்ணீர் ஊற்ற வேண்டும். மண் இன்னும் ஈரமாக இருந்தால் மேலும் சில நாட்களுக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டாம். தொட்டியின் அடியில் வடிகால் துளைகள் சரியாக இருக்கிறதா என்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். தேங்கி நிற்கும் தண்ணீர் வேர்களை நிச்சயம் பாதிக்கும். இது மிகவும் எளிமையான சோதனை. ஆனால் இது உங்கள் செடியின் உயிரை காப்பாற்றும். அதிகமாக தண்ணீர் ஊற்றுவது தவறு என்றால் மிகக் குறைவாக தண்ணீர் ஊற்றுவதும் ஒரு பிரச்சனைதான். சிலர் குளிர்காலம் என்பதால் செடிக்கு தண்ணீரே தேவையில்லை என்று நினைத்து விடுகிறார்கள். இதுவும் தவறு. செடி ஓய்வில் இருந்தாலும் அதன் உயிர் செயல்பாடுகளுக்கு தண்ணீர் அவசியம். மண் முழுவதுமாக வறண்டு போனால் வேர்கள் காய்ந்துவிடும். இதனால் இலைகளின் ஓரங்கள் காய்ந்து சுருண்டு பின்னர் உதிர ஆரம்பிக்கும். எனவே சரியான சமநிலையை கண்டறிவது முக்கியம். மண் காய்ந்த பிறகு முழுமையாக நனையும்படி தண்ணீர் ஊற்ற வேண்டும். இரண்டாவது முக்கியமான பிரச்சனை சூரிய ஒளியின் பற்றாக்குறை. ஜெரேனியம் செடிகள் சூரிய ஒளியை அதிகம் விரும்பும் தாவரங்கள். ஒரு நாளைக்கு குறைந்தது 6 முதல் 8 மணி நேரம் பிரகாசமான மறைமுகமான சூரிய ஒளி தேவை. ஆனால் டிசம்பர் மாதத்தில் சூரிய ஒளி மிகவும் பலவீனமாகவும் குறுகிய நேரத்திற்கும் மட்டுமே கிடைக்கும். இதனால் செடியால் போதுமான அளவு ஒளிச்சேர்க்கை செய்ய முடியாது. ஆற்றல் பற்றாக்குறையால் செடி தனது பழைய கீழ்மட்டத்தில் உள்ள இலைகளை உதிர்க்க ஆரம்பிக்கும். இது ஆற்றலை சேமிக்க செடி செய்யும் ஒரு தற்காப்பு நடவடிக்கை. உங்கள் செடியை வீட்டின் தெற்கு அல்லது மேற்கு திசையை நோக்கிய ஜன்னலுக்கு அருகில் வைப்பது சிறந்த தீர்வாக இருக்கும். அந்த இடத்தில்தான் குளிர்காலத்தில் அதிகபட்ச சூரிய ஒளி கிடைக்கும். ஜன்னல் கண்ணாடிகளை தவறாமல் சுத்தம் செய்யுங்கள், ஏனெனில் தூசு படிந்த கண்ணாடி சூரிய ஒளியின் அளவை குறைக்கும். செடியை அவ்வப்போது சுழற்றி விடுங்கள். அப்போதுதான் செடியின் எல்லா பகுதிகளுக்கும் சமமாக ஒளி கிடைக்கும். இது செடி ஒரு பக்கமாக சாய்வதை தடுக்கும். ஒருவேளை உங்கள் வீட்டில் போதுமான சூரிய ஒளியே வராது என்றால் நீங்கள் க்ரோ லைட்ஸ் எனப்படும் செயற்கை விளக்குகளை பயன்படுத்தலாம். இவை செடிகளின் வளர்ச்சிக்கு தேவையான குறிப்பிட்ட அலை நீள ஒளியை வழங்கும். ஒரு நாளைக்கு சுமார் 10 முதல் 12 மணி நேரம் இந்த விளக்குகளின் கீழ் செடியை வைப்பதன் மூலம் சூரிய ஒளி பற்றாக்குறையை எளிதாக சரி செய்யலாம். இது ஜெரேனியத்தை ஆரோக்கியமாகவும் பசுமையாகவும் வைத்திருக்க உதவும் ஒரு சிறந்த முதலீடு. மூன்றாவது காரணி வெப்பநிலை.
ஜெரேனியம் செடிகள் மிகவும் குளிரையோ அல்லது மிகவும் வெப்பத்தையோ விரும்புவதில்லை. அவை சுமார் 15 முதல் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் சிறப்பாக வளரும். ஆனால் குளிர்காலத்தில் ஜன்னலுக்கு அருகில் வைக்கும்போது இரவில் கண்ணாடி மிகவும் குளிராகிவிடும். இந்த குளிர் காற்று செடியின் இலைகளை பாதிக்கலாம். அதேபோல் ஹீட்டர்களுக்கு மிக அருகில் செடியை வைப்பதும் ஆபத்தானது. ஹீட்டரிலிருந்து வரும் சூடான உலர்ந்த காற்று இலைகளில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சி அவை காய்ந்து உதிர வழிவகுக்கும். உங்கள் செடிக்கான சரியான இடத்தை கண்டறிவது முக்கியம். ஜன்னலிலிருந்து சில அங்குலங்கள் தள்ளி வைக்கவும், தாக்கி நேரடி குளிர் தாக்காமல் இருக்கும். மேலும் ஹீட்டர்கள், ஏர் கண்டிஷனர்கள் அல்லது அடிக்கடி திறக்கப்படும் கதவுகளுக்கு அருகில் செடியை வைக்க வேண்டாம். சீரான வெப்பநிலையை பராமரிப்பது செடி குளிர்கால அழுத்தத்தை சமாளிக்க உதவும். இரவில் வெப்பநிலை மிகவும் குறைந்தால் ஒரு மெல்லிய துணியால் செடியை மூடி வைப்பது கூட ஒரு நல்ல யோசனை. இப்போது நாம் மிக முக்கியமான பகுதிக்கு வருகிறோம். பலரும் செய்யும் 4வது மற்றும் மிகப்பெரிய தவறு குளிர்காலத்தில் உரமிடுவது. கோடை காலத்தில் செடிகள் வேகமாக வளரும்போது அவற்றுக்கு அதிக ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படும். அதனால் நாம் உரமிடுகிறோம். ஆனால் குளிர்காலத்தில் செடி ஓய்வெடுக்கும்போது அதன் வளர்ச்சி நின்றுவிடுகிறது. இந்த நேரத்தில் நீங்கள் உரமிட்டால் அந்த உரம் மண்ணில் தங்கிவிடும். செடியால் அதை பயன்படுத்த முடியாது. இந்த பயன்படுத்தப்படாத உரத்தின் உப்புகள் மண்ணில் அதிகரித்து வேர்களை சேதப்படுத்தும். இதை உப்பு எரிப்பு, சால்ட் பர்ன் என்பார்கள். வேர்கள் இப்படி சேதமடையும் போது செடியின் இலைகளின் ஓரங்கள் பழுப்பு நிறமாகி கருகியது போலத் தோன்றும். இது செடியை மேலும் பலவீனமாக்கும். எனவே ஒரு பொதுவான விதியாக அக்டோபர் மாதத்திற்கு பிறகு ஜெரேனியம் செடிகளுக்கு எந்த விதமான இரசாயன உரங்களையும் கொடுப்பதை முற்றிலுமாக நிறுத்திவிட வேண்டும். வசந்த காலத்தில் செடியில் புதிய வளர்ச்சி அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும்போது மீண்டும் உரமிடத் தொடங்கலாம். அதுவரை செடியை அதன் போக்கில் ஓய்வெடுக்க விடுங்கள். அப்படியானால் உரமே கொடுக்கக்கூடாதா? டிசம்பரில் செடிக்கு நாம் என்னதான் கொடுக்க வேண்டும்? இங்கேதான் அந்த ரகசியம் வருகிறது. இந்த நேரத்தில் செடிக்கு நேரடி ஊட்டச்சத்து தேவையில்லை. ஆனால் அதன் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் வளர்ச்சிதை மாற்றத்தை சீராக வைத்திருக்கவும் ஒரு சிறிய உதவி தேவை. அந்த உதவிதான் அயோடின். மருந்துக் கடைகளில் கிடைக்கும் சாதாரண அயோடின் கரைசல் உங்கள் ஜெரேனியம் செடிக்கு ஒரு அதிசய மருந்தாகச் செயல்படும். அயோடின் எப்படி உதவுகிறது? அயோடின் ஒரு சிறந்த கிருமிநாசினி. இது மண்ணில் உள்ள தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்கள் மற்றும் பூஞ்சைகளை அழிக்க உதவுகிறது. இது வேர் அழுகல் போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். மேலும் இது செடியின் வளர்ச்சிதை மாற்றத்தை தூண்டி குளிர்கால மந்த நிலையிலிருந்து அதை சற்று சுறுசுறுப்பாக வைத்திருக்க உதவுகிறது. இது செடி ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சும் திறனை மேம்படுத்துகிறது. இது ஒரு உரம் அல்ல, ஆனால் ஒரு ஊக்கி. இதை எப்படி பயன்படுத்துவது? செய்முறை மிகவும் எளிமையானது. 1 லிட்டர் தண்ணீரை எடுத்துக்கொள்ளுங்கள். அது குளோரின் இல்லாத தண்ணீராக இருப்பது நல்லது. குழாய் தண்ணீராக இருந்தால் அதை ஒரு நாள் முழுவதும் திறந்து வைத்து குளோரின் ஆவியான பிறகு பயன்படுத்தவும். அந்த 1 லிட்டர் தண்ணீரில் ஒரே ஒரு சொட்டு அயோடின் கரைசலை மட்டும் கலக்க வேண்டும். ஆம், ஒரே ஒரு சொட்டுதான். அதிகமாக பயன்படுத்தினால் அது செடியை பாதிக்கும். எனவே அளவில் மிகவும் கவனமாக இருங்கள். இந்த அயோடின் கலந்த நீரை எப்படி செடிக்கு கொடுக்க வேண்டும்? இதை நேரடியாக மண்ணில் ஊற்ற வேண்டும். இலைகளின் மீது தெளிக்க வேண்டாம். செடியின் தண்டு பகுதியைச் சுற்றி தொட்டியின் ஓரங்களில் மெதுவாக ஊற்றவும். தண்ணீர் வடிகால் துளைகள் வழியாக வெளியேறும் வரை ஊற்ற வேண்டாம். மண் சற்று ஈரமாகும்படி ஊற்றினால் போதும். இந்த முறையை மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே செய்ய வேண்டும். டிசம்பரில் ஒரு முறையும் ஜனவரியில் ஒரு முறையும் கொடுத்தால் போதுமானது. இந்த எளிய தீர்வு உங்கள் செடியில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தும்? இது வேர் மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். இலைகள் மஞ்சள் நிறமாகி உதிர்வது படிப்படியாக குறையும். செடியின் தண்டு வலுப்பெறும். குளிர்காலத்தின் அழுத்தத்தை சமாளிக்க செடிக்குத் தேவையான கூடுதல் சக்தியை இது கொடுக்கும். உங்கள் செடி சோர்ந்து போவதற்கு பதிலாக குளிர்காலத்திலும் ஒருவித புத்துணர்ச்சியுடன் காணப்படும். அயோடின் கரைசலுடன் சேர்த்து நீங்கள் செய்யக்கூடிய மற்றொரு விஷயம் செடியை அவ்வப்போது கத்தரித்து விடுவது, ப்ரூனிங். காய்ந்த மஞ்சள் நிறமான அல்லது சேதமடைந்த இலைகள்
மற்றும் கிளைகளை நீக்கிவிட வேண்டும். இது செடியின் ஆற்றலை வீணாக்காமல் ஆரோக்கியமான பாகங்களுக்குச் செல்ல உதவும். மேலும் இது செடியைச் சுற்றி காற்று ஓட்டத்தை அதிகரித்து பூஞ்சை நோய்கள் வராமல் தடுக்கும். தொட்டியின் அளவும் ஒரு முக்கியமான காரணி. ஜெரேனியம் செடிகள் சற்று நெருக்கமான தொட்டிகளில் இருக்கவே விரும்பும். மிகவும் பெரிய தொட்டியில் வைத்தால் மண் அதிக நேரம் ஈரமாக இருந்து வேரழுகல் பிரச்சனைக்கு வழிவகுக்கும். உங்கள் செடி அதன் தொட்டியை விட மிகவும் சிறியதாக இருந்தால் குளிர்காலத்தில் அதை மாற்றுவதைத் தவிர்க்கவும். வசந்த காலத்தில் தொட்டியை மாற்றுவது சிறந்தது. பூச்சிகளின் தாக்குதலையும் கவனிக்க வேண்டும். குளிர்காலத்தில் வீட்டின் உள்ளே உலர்ந்த காற்று இருப்பதால் சிலந்தி பூச்சிகள், ஸ்பைடர் மைட்ஸ் அல்லது மாவு பூச்சிகள், மீலிபக்ஸ் போன்ற பூச்சிகள் வர வாய்ப்புள்ளது. செடியின் இலைகளுக்கு அடியில் அடிக்கடி சரிபார்க்கவும். பூச்சிகளின் அறிகுறிகள் தெரிந்தால் வேப்பெண்ணெய் கரைசலை தெளித்து அவற்றை கட்டுப்படுத்தலாம். ஆரோக்கியமான செடி பூச்சிகளை எளிதில் எதிர்க்கும். பொறுமை மிகவும் அவசியம். குளிர்காலத்தில் உங்கள் ஜெரேனியம் செடி பூக்கவில்லை என்றோ அல்லது புதிய இலைகள் வளரவில்லை என்றோ கவலைப்பட வேண்டாம். இது அதன் இயல்பான ஓய்வு காலம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அதை உயிர்ப்புடன் ஆரோக்கியமாக வைத்திருப்பதுதான். நீங்கள் சரியான கவனிப்பை கொடுத்தால் வசந்தம் வந்தவுடன் உங்கள் செடி புதிய தளிர்களுடன் அழகான பூக்களுடன் உங்களை ஆச்சரியப்படுத்தும். சுருக்கமாகச் சொன்னால், டிசம்பர் மாதத்தில் உங்கள் ஜெரேனியம் செடியை காப்பாற்ற 4 முக்கிய விஷயங்களை கவனியுங்கள். 1. மண் காய்ந்த பிறகு மட்டும் தண்ணீர் ஊற்றுங்கள். 2. முடிந்தவரை அதிக சூரிய ஒளி கிடைக்கும் இடத்தில் வையுங்கள். 3. உரமிடுவதை பூர்த்திகா நிறுத்துங்கள். 4. மாதத்திற்கு ஒரு முறை 1 லிட்டர் தண்ணீரில் 1 சொட்டு அயோடின் கலந்து கொடுங்கள். இந்த எளிய படிகள் உங்கள் செடியை குளிர்காலத்திலிருந்து பாதுகாக்கும். நண்பர்களே, பார்த்தீர்களா? டிசம்பர் மாதத்தில் ஜெரேனியம் இலைகள் உதிர்வது ஒரு பெரிய பிரச்சனை போல தோன்றினாலும் அதற்கான தீர்வு மிகவும் எளிமையானது. சரியான முறையில் தண்ணீர் ஊற்றுவது, போதுமான ஒளி கொடுப்பது மற்றும் உரத்தை தவிர்த்து சரியான நேரத்தில் 1 சொட்டு அயோடின் கொடுப்பது உங்கள் செடியை அதிசயிக்கத்தக்க வகையில் மாற்றும். இந்த குளிர்காலத்தில் உங்கள் செடி இறந்துவிடாது. மாறாக அடுத்த பருவத்திற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளும். இந்த குறிப்புகளை பின்பற்றி உங்கள் ஜெரேனியம் செடியை ஆரோக்கியமாக பராமரிப்பீர்கள் என்று நம்புகிறோம். இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் தயவுசெய்து இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துவிடாதீர்கள். சரி, இப்போது உங்களுக்கான கேள்வி. குளிர்காலத்தில் உங்கள் ஜெரேனியம் செடிக்கு நீங்கள் என்ன சிறப்பு கவனிப்பு கொடுக்கிறீர்கள்? உங்கள் ரகசியங்களை கீழே கமெண்டில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்.